கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் கர்த்தர் உங்களோடு கூட பேச இருக்கும் கர்த்தருடைய வார்த்தை மத்தேயு 7வது அதிகாரம் 14வது வசனம். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமாக இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். ஆமேன். இந்த நாட்களிலே நித்திய ஜீவனுக்கென்று நியமிக்கப்பட்டவர்கள், நித்திய ஜீவனை சுதந்திரிக்க வேண்டும் என்ற தாகத்தோடு ஆவிக்குரிய வாழ்க்கையில் கடந்து வந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள், ஊழியம் செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையிலுமே இடுக்கம் இருக்கும், நெருக்கம் இருக்கும். அதை கண்டு நம்ம பயந்து போயிடவே கூடாது. இந்த உலகத்தில் எவ்வளவு உபத்திரம் வந்தாலும் அந்த உபத்திரவத்தின் மத்தியிலும் நம்மளை வழி நடத்துகிற கர்த்தர் நம்ம கூட என்ன செய்கிறாரு? இருக்கிறார். அவர் நமக்கு பகலிலே மேகஸ்தம்பமாக, இரவிலே அக்கினி ஸ்தம்பமாக இருக்கிறார். கர்த்தர் சொல்றார் பாருங்க, உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் அப்படின்னு சொல்றார். இந்த உலகத்தில் நமக்கு விரோதமாக எத்தனை காரியங்கள் எழும்பி வந்தாலும் நித்திய ஜீவனுக்கென்று நியமிக்கப்பட்டவர்களை ஒரு சேதம் என்ன செய்ய முடியாது, அணுகாது. ஒரு சேதம் வராதபடி கர்த்தர் நம்மளை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, அவர் சோதிக்கப்பட்டு பாடுபட்டதுனால சோதிக்கப்படுகிற நமக்கு அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். இந்த நாட்களிலே கர்த்தரால் நியமிக்கப்பட்ட பிள்ளைகள், தேவனால் நித்திய ஜீவனுக்கென்று தெரிந்தெடுக்கப்பட்ட பிள்ளைகள் வாழ்க்கையில் அனுதினமும் ஒரு சில சிலுவைகளை கர்த்தரை அனுமதித்திருக்கலாம், சில பலவீனங்களை அனுமதித்திருக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் எந்தெந்த காரியங்களை நீங்கள் கடந்து வாரீங்களோ அதையெல்லாம் நீங்கள் பொறுமையாய் கடந்து வாங்க. நம்ம ஆதி தகப்பன்மார்கள் எத்தனையோ பாதைகளை கடந்து வந்திருக்கிறாங்க. ஆதி அப்போஸ்தலர்கள் எவ்வளவோ பாடுகள், உபத்திரவங்கள் மத்தியிலும் கர்த்தருக்காக உறுதியாக நின்று ஊழியம் செய்து தேவ ராஜ்யத்தை சுதந்திரித்திருக்கிறாங்க. நம்முடைய ஆதி தகப்பன்மார் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, மோசே, யோசுவா இவளையெல்லாம் பார்க்கும்போது அவர்களுக்கு நியமிக்கப்பட்ட பாதையில் பொறுமையோடு அவங்க கடந்து வந்து ராஜ்யத்தை என்ன செய்திருக்காங்க? சுதந்திரித்து கொண்டிருக்காங்க. அதனால் அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நாட்களில் நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் கர்த்தரால் நியமிக்கப்பட்ட சிலுவையை கண்டு சோர்ந்து போக வேண்டாம், சோதனைகளை கண்டு சோர்ந்து போக வேண்டாம். நம்மளை அழைத்தவர் உண்மையுள்ளவர். அவர் நம்ம கூடயே என்ன செய்கிறாரு? இருக்கிறார். நம்மளை பாதுகாக்கிறார், நம்மளை வழி நடத்துகிறார். அருமையா சொல்றாரு, உன்னை தொடுகிறவன் கண்மணியை தொடுகிறான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தரால் நியமிக்கப்பட்டவர்கள், கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படி அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகள் வாழ்க்கையில் நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி யாரையெல்லாம் கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறாரோ, அழைத்திருக்கிறாரோ, அபிஷேகித்திருக்கிறாரோ அவங்களுக்கு இந்த உலகத்தில் உபத்திரவம் இருக்கும், வேதனைகள், கஷ்டங்கள், கண்ணீர் இருக்கும், அனுதினமும் சிலுவைகள் இருக்கும். அதையெல்லாம் சுமக்கக்கூடிய தேவ பலனை ஏசப்பா நமக்கு முன்னாடியே என்ன செஞ்சிட்டாரு? கொடுத்துட்டார். அதெல்லாம் நமக்கு அந்த இப்போ நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம கடந்து வருகிற இந்த பாதைகள் எல்லாமே ஏற்கனவே கர்த்தரால் நமக்கு நியமிக்கப்பட்ட பாதைகளாக என்ன செய்து இருக்குது, கர்த்தரால் நியமிக்கப்பட்ட வேதனைகளாக என்ன செய்து இருக்குது. அதனால் அவரால் நியமிக்கப்பட்ட பாதையில் கர்த்தர் நம்மளை நடத்தி கொண்டு போகிறாருன்னா நம்ம தனித்தல்ல, அவர் நம்ம கூடயே என்ன செய்கிறாரு? இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தர பாதையில் கடந்து போகும்போது அந்த ஜனங்கள் தனித்து போகலை, கர்த்தர் கூடையே போனார். அற்புதமாக பகலிலே மேகஸ்தம்பமாக, இரவிலே அக்கினி ஸ்தம்பமாக இருந்து அந்த ஜனங்களை வழி நடத்தினார் என்று சொல்லி என்ன செய்கிறோம்? பார்க்குறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் கடந்து போகிற இந்த பாதையில், இந்த நெருக்கத்தில், இந்த உபத்திரவத்தில், இந்த இடுக்கண்கள் மத்தியில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய கரத்தை பிடிச்சு அவர் நடத்தி கொண்டிருக்கிறார். அவர் சொல்கிறார், பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொல்றார். திகையாதே, நான் உன் தேவன் சொல்றார். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நாட்கள் இருக்கிற நெருக்கம் எல்லாமே ஒரு பெரிய விசாலத்தில் கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்த போகிறார் நினச்சிக்கோங்க. எவ்வளவுக்கு எவ்வளோ ஒடுக்கப்படுகிறீங்களோ, நெருக்கப்படுகிறீங்களோ, எவ்வளவுக்குள்ள உங்களுக்கு இடுக்கண் உண்டாகுதோ அது எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் உங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். நம்முடைய ஆதி தகப்பன்மார்களுக்கு சிங்க கபிகள் வந்தது, அக்கினி நெருப்புக்குள்ளே தூக்கி போட்டாங்க. அதை எல்லாம் ஜெயிக்கக்கூடிய தேவ பலனை கர்த்தர் கொடுத்தது போல இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் கர்த்தரால் நியமிக்கப்பட்டிருக்கிற இந்த சோதனைகளை ஜெயிக்கக்கூடிய பலனையும் விசுவாசத்தையும் கிருபையும் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அது மாத்திரமா நம்ம கூடயே இருந்து அந்த பாதையில் நடத்தி கொண்டிருக்கிறார்.
அதனால் நான் தோற்று போக மாட்டோம். வெற்றி நமக்கு நிச்சயம். இந்த பூமியிலையும் ஜெய கிறிஸ்து நம்ம கூட இருக்கிறதுனால கர்த்தர் ஜெயம் எடுக்க வைப்பார். அது மாத்திரமல்ல, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும்போதும் நித்திய ஜீவனை சுதந்திரிக்கவும் செய்வார். இன்றைக்கு யார் யார் என்னென்ன கவலையோடு, துக்கத்தோடு, வேதனையோடு, கண்ணீரோடு இந்த நாளை கடந்து வாரீங்கன்னு தெரியல. கர்த்தர் நிச்சயமாக எல்லாவற்றிலிருந்து உங்களுக்கு விடுதலையை கொடுத்து நடத்துவதற்கு அவர் உண்மையுள்ள தெய்வமாக இருக்கிறார். அதனால் சோர்ந்து போகாதீங்க. உலகத்தில் உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். நான் உலகத்தை ஜெயித்தேன்றார். ஜெயித்தவர் நம்ம கூட இருக்கிறார். மரணத்தை ஜெயித்தவர் நம்ம கூட இருக்கிறார். ஜெய கிறிஸ்து நம்மளை நடத்தி கொண்டிருக்கிறார். வெற்றி உங்களுக்கு நிச்சயம். அதனால் கர்த்தருடைய வருகையில் நித்திய ஜீவனையும் நம்ம என்ன செஞ்சுக்கிடலாம், சுதந்திரித்து கொள்ளலாம். அதை சோர்ந்து போகாமல், தளர்ந்து போகாமல், கர்த்தர் கொடுத்த வாக்குகளை சுதந்திரித்து கொள்ளும்படியாகவும் கர்த்தருடைய வாக்குகளை பிடித்து கொண்டு முன்னோக்கி செல்லுவோம். உபத்திரவங்களை கண்டு சோர்ந்து போயிடாதீங்க, பொறுமையாயிருங்க. இந்த உபத்திரவத்தின் மத்தியில் உங்களுக்கு பொறுமை ரொம்ப முக்கியம். தேவனுடைய கிருபையவும் இரக்கத்தை பெற்றுக்கொண்டு சந்தோஷமாக ஒவ்வொரு நாளை கடந்து செல்வோம். எல்லா காரியத்திலையும் பொறுமையாயிருங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். கர்த்தர் இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாம். ஆமாண்டவரே, கர்த்தாவே, நீங்கள் சொன்ன அந்த வாக்கின்படி ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமாக இருந்தாலும் நாங்கள் போகிற பாதையில் நீர் எங்கள் கூட இருப்பதற்காக உமக்கு நன்றி. எங்களை நடத்துவதற்காக உமக்கு நன்றி. எங்களை பாதுகாப்பதற்காக உமக்கு நன்றி. இந்த ஆண்டவரே, சர்ப்பங்களை தேள்களை மிதிக்க, சத்துருடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ளக்கூடிய அதிகாரத்தை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன். ஒன்று உங்களை சேதப்படுத்தாதுன்னு சொல்லியிருக்கீங்க ராஜாவே. இந்த உலகத்தில் எங்களுக்கு எதிராய் செயல்படுகிற எல்லா சக்திகளுக்கு மேலான சக்தி எங்கள் கூட இருக்குது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய வல்லமை எங்களுக்குள்ளே இருக்குது. உங்களுடைய வார்த்தை எங்களுக்குள்ள இருக்குது. அதனால் எங்களுக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா காரியங்களையும் இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் ஜெயிப்போம். ஆண்டவரே, அந்த கிருபையை, பலனை, விசுவாசத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்துருக்கீங்க. இன்னும் அதிகமாக கொடுத்து எங்களை நடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நம்முடைய பலத்த கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஏசப்பா, பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. ஆமேன். ஆமேன். ஸ்தோத்திரம்.